பண்றேன். சரி, இன்றைக்கு நாங்க ஆவியின் கனி என்ற தலைப்பில் நற்குணம் என்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது இது எல்லாம் 9மே சேர்ந்தது தான் ஆவியின் கனி. இது 9 கனிகள் அல்ல, 9ம் சேர்ந்தது ஒரு கனி. அப்ப அது எப்படிப்பட்டது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. இந்த 5ம் இதுக்கு முன்பு நாங்க பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போறது நற்குணம். அப்ப அந்த ஆவியின் கனியில் இருக்கிற 6வது பகுதி. ஸோ அப்ப எப்படி 7 பாகம் வந்ததுன்னு யோசிச்சா, முதல்ல நாங்க அறிமுக பகுதி ஒன்று செய்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ அறிமுக பகுதியோட சேர்த்து இன்றைக்கு நாங்க பார்க்க போறது 7வது பாகம், அதாவது 7வது வகுப்பு. சரி. ஸோ நேரடியா வகுப்புக்குள்ள போனா, நற்குணம் அப்படிங்கிறது எங்களுக்கு பொதுவாவே எங்களுக்கு புரியுது. தமிழ்ல வாசிக்கும் பொழுது, நற்குணம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா, இதுவரைக்கும் நாங்க பார்த்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு இது எல்லாமே நாங்க பார்த்திருக்கிறோம் எப்படி? தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு வந்தது. இதெல்லாம் மனிதனுக்கு இயல்பா வர்ற அன்பு அல்ல. இயல்பாக நமக்கு வருகிற சந்தோஷம் அல்ல. இயல்பான சமாதானம் அல்ல. ஆ இயல்பான தயவு அல்ல. ஆ இயல்பான பொறுமை அல்ல அப்படிங்கிறத நாங்க பார்த்துருக்கோம். இது எல்லாமே தேவனிடத்திலிருந்து நமக்கு வருவது. அதே போலத்தான் இந்த நற்குணமும். இந்த நற்குணமும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருவது. இப்ப ஆவியின் கனி என்று சொல்றது வந்து, ஆவியானவர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவியின் கனியை காண்பிக்க முடியும். சோ எப்படி நாங்க ஆரம்பத்துல அறிமுக வகுப்புல நாங்க ஒரு படம் போட்டு காண்பிச்சோமோ, மாங்காய் மரத்துல தேங்காய் வராது, தென்னை மரத்துல மாங்காய் வராது. அந்த மாதிரி அந்தந்த மனிதர்களை அந்தந்த கனிகளை வைத்துத்தான் அடையாளம் காண முடியும் இல்லையா? ஒரு மரத்தை நாங்க மாங்காய் மரம்னு கூப்பிடுறோம்னு சொன்னா, மாமரம் அப்படின்னு அழைக்கிறோம்னு சொன்னா எதற்காக? அதிலே மாங்கனிகள் வருகிறபடியினால். சோ அந்த மாதிரி எங்களிலிருந்து ஆவியின் கனி வெளியில வந்தாதான் நாங்கள் ஆவிக்குரியவர்கள். அப்ப அதை உற்பத்தி செய்கிறவர் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து. சோ நற்குணம் அப்படிங்கிறதும் அப்படித்தான். சோ இயல்பாக மனிதர்கள் இருக்கிற நற்குணம் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வருகிற நற்குணம். இது குறித்து விரிவா மேல நாங்க பார்ப்போம். சோ தேவன் நல்லவர் முதலாவது, அது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவன் நல்லவர். எங்களுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். தேவன் ஏன் அப்படி செய்யறாரு? தேவன் ஏன் இப்படி செய்யறாரு? அதை அப்படி செய்திருக்கலாமே, ஏன் இப்படி செய்திருக்கலாமே, இதை செய்யாம விட்டிருக்கலாமே, பல கேள்விகள் எங்களிடத்துல இருக்கலாம். ஆனால் தேவன் நல்லவர். தேவனை எங்களுக்கு எங்களுடைய சார்பிலிருந்து பார்க்க முடியாது. எங்களுடைய சார்பிலிருந்து தேவனை நாங்க நியாயம் தீர்க்க முடியாது. சோ பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சங்கீதம் 119:68 சொல்லுது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கு. இப்ப நற்குணம் அப்படிங்கிறது இது ரெண்டும் சார்ந்ததுதான். இப்ப 2 விஷயம் இதுல இருக்கு. இந்த வசனத்துல தேவனை பற்றி 2 விஷயம் சொல்லப்படுது. இந்த 2மே சேர்ந்தது தான் இந்த நற்குணம். என்ன 2 விஷயம் சொல்லப்படுது? ஒன்று, தேவன் நல்லவரா இருக்கிறார். அது அவருடைய குணம், அவருடைய தன்மை. அவர் நல்லவர். தேவரீர் நல்லவர். அதே மாதிரி அவர் செய்கிறது எல்லாமே நல்லது. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். சோ 2 விஷயம் அங்க சொல்லப்படுது வசனத்தில். அது அவருடைய தன்மையை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணத்தை, அவருடைய இயல்பை எடுத்து காட்டுது. அவர் நல்லவர் அப்படிங்கிறது. அதே போல அவருடைய செயல்கள், அவர் செய்கின்ற செயல்களும் நன்மையான செயல்களா இருக்கிறது. சோ இது 2ம் சேர்ந்தது தான் இந்த நற்குணம், ஆவியின் நற்குணம். சோ எப்படி தேவன் நல்லவராக இருந்து கொண்டு நல்லது செய்யறாரு, ஆங்கிலத்தில் சொன்னா பீயிங் குட் அண்ட் டூயிங் குட். பீயிங் குட் அண்ட் டூயிங் குட். நல்லவராய் இருத்தல், நன்மை செய்தல். சோ இது 2மே கலந்தது தான் இந்த நற்குணம். சோ தேவன் அப்படிப்பட்ட ஒருவர். சோ அதான் சங்கீதம் 119:68 நாங்க வாசிக்கிறோம். இது எங்களுக்கு எல்லாம் அடிக்கடி ரொம்ப பிடிச்ச வசனம். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சோ நாங்க அவரை சுவைத்து பார்த்தால் தான் ஒரு பொருள் எப்படிப்பட்ட சுவை தரும்னு தெரியும். எவ்வளவுதான் நான் அது விபரித்து இன்னொருத்தருக்கு சொன்னாலும் புரியாது, அவராது சுவைத்து பார்க்கும் வரை. அதே போலத்தான் கர்த்தர், அவர் நல்லவர் அப்படிங்கிறத ருசித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போலத்தான் நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ தேவன் நல்லவர் என்று பரிசுத்த வேதாகமும் ஆணித்தரமாக அது சொல்லி இருக்கு. சோ இது எல்லாமே நான் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்திருக்க வசனம். இப்ப புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனம் எடுக்கிறேன். அது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல இப்படியா சொல்லப்படுது. அது இடையில நான் 3 புள்ளிகள் போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கு இடையில இந்த வசனங்கள் இருக்கு அப்படின்னு, என்ன சொற்கள் இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் இடையில அந்த 3 புள்ளிகள் போட்டிருக்கேன். சோ நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
இப்ப இந்த முழு வசனத்தையும் நான் பைபிள்ல திருப்ப காட்டுறேன் உங்களுக்கு, அப்ப உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10. எல்லார கையிலும் வேதாகமம் இருக்கணும், குறிப்பு புத்தகம் இருக்கணும். பேனா இருக்கணும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்ப நாங்க பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை தான் நாங்க பேசுறது இல்லையா? எப்படி பிசாசை துரத்தினாரு, எப்படி குணப்படுத்தினாரு அப்படிங்கறது தான் நாங்க பேசுவோம். ஆனா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் செய்தது எல்லாமே நன்மையான செயல்கள் அப்படிங்கிறது தான். அவர் நன்மை செய்து கொண்டு சுற்றித் திரிந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது. அப்படிங்கிறது தான் இந்த அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த குணங்கள் இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய குணத்தை எடுத்து காட்டுது. தேவரை நல்லவர், நன்மை செய்கிறவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ம். பூமியில் வாழும் பொழுதும் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்ப நாங்க சொல்லக்கூடாது, நீ அவர் தேவன், அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு இல்ல. அவர் பூமியில வாழ பொழுதும் எங்களைப் போலவே பாடுள்ள மனுஷனாக சகலவிதமான சோதனைகளுக்கூடாக போன ஒருவராக, சகல விதத்திலும் சோதிக்கப்பட்ட ஒருவராக இருந்த பொழுதிலும் அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். அந்த பூமியில பாவிகள் மத்தியில அவர் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, தனக்கு எதிராக செய்கிறவர்கள் மத்தியில சுற்றி திரியும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். அப்ப தேவன் அவர் செய்யாததை எங்களுக்கு செய்யும்படி சொல்லுபவர் அல்ல. சோ தேவன் நல்லவர் அப்படிங்கிறது நாங்க ஆணித்தரமா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இதுதான் நான் முதல்ல சொன்னது. மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது சில மனிதர்கள் நல்லவர்களா இருப்பாங்க. உண்மையில சொல்ல போனா சில விசுவாசிகளை விட அவிசுவாசிகள் நல்ல குணம் படைச்சவங்களாகவும் இருப்பாங்க சில நேரத்தில். அது இயல்பான குணம். ஆனா இந்த இயல்பான நற்குணத்துக்கும் ஆவியின் நற்குணத்துக்கும் என்ன வித்தியாசம்? இயல்பாக ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறதுக்கு, ஒரு இயல்பாக ஒரு மனுஷன், எங்களுக்கு தெரியும் வேதத்திலே எவனும் நல்லவன் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வேறொரு அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் முன்னிலையில எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். அது தேவன் முன்னிலையில எங்களுடைய நற்குணம், எங்களுடைய நன்மை எவ்வளவுமே தேவன் முன்னிலையில தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்கு, தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு போதுமானவை அல்ல. அதனாலதான் அந்த வசனங்கள் அப்படி சொல்லியிருக்கு. பட் பொதுவா நாங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது மனிதனுக்குள்ளே ஒரு இயல்பாக அவர்கள் நற்குணம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இயல்பாக மனிதனுக்குள்ளே எப்படி அன்பு இருக்கோ, இயல்பாக இயல்பாக ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷப்படுவானோ, இயல்பாக எப்படி ஒரு மனுஷன் அமைதியா இருப்பானோ, எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள தயவு இருக்குமோ, எப்படி ஒரு பொறுமை இருக்கும், அதே போலவே நற்குணமும் இயல்பாக இருக்கு. ஆனா இதுக்கு முன்னுக்கு படிச்சதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். இயல்பான அன்பை விட தேவனுடைய அன்பு எப்படி மாறுபட்டதா இருக்கிறது. இயல்பான சந்தோஷத்தை விட தேவன் கொடுக்கிற சந்தோஷம் எப்படி மாறுபட்டதா இருக்கு. இயல்பான சமாதானத்தை விட தேவனுடைய சமாதானம் எப்படி மாறுபட்டதா, இப்படி நாங்க ஒப்பிட்டு பார்த்திருக்கோம். அதே போலத்தான் இந்த நற்குணமும். இயல்பான இந்த நற்குணத்தை விட ஆவியின் நற்குணம் எப்படி வித்தியாசப்படுது. சில குறிப்புகள், சில விஷயங்கள் நான் இங்க சொல்றேன் பாருங்க. இயல்பான நற்குணத்துக்கும் இந்த ஆவியின் நற்குணத்துக்கும் இடையில இருக்கிற சில சில வேறுபாடுகள், சில சிறிய வேறுபாடுகள் தான் நான் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா வித்தியாசம் விளங்கும். இயல்பான நற்குணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆளுமை, அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய ஆளுமை, அவனுடைய தன்மை, மனிதனுடைய தன்மை, அவனுடைய வளர்ப்பு, அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டான், எப்படி அவன் வளர்க்கப்பட்டான், அவனுக்கு என்ன சொல்லி வளர்க்கப்பட்டான், அவனுடைய பண்பாடு, அவன் வளர்ந்த கலாச்சாரம், அவனுடைய சொல்லிக் கொடுக்கப்பட்ட பண்பாடு, அவனுடைய மனசாட்சி, அவன் கற்றுக்கொண்ட கல்வி, இவையெல்லாம் வந்து இவற்றால் இவை மூலமாக அவை வருகிறதா இருக்கலாம். அவனு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்த்திருக்கலாம் இல்லையா? அல்லது அவன் கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல அவன் கற்றுக்கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் செய்ய வேணும், இப்படியாக வாழ வேணும், இப்படியாக நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது அவன் கற்றுக்கொண்ட விடயமாக, அவன் வளர்க்கப்பட்ட விதமாக, அவனுடைய ஆளுமையில், அவனுடைய சுற்றுச்சூழலில், அவனுடைய கலாச்சாரத்தில், அவனுடைய பண்பாட்டில் அல்லது அவனுடைய மனசாட்சியின் படி அவன் செய்கிற ஒரு நற்குணம், நற்செயலாக இருக்கலாம்.
ஆனா ஆவியின் நற்குணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரினால் வருகிறது. அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு மட்டும்தான் அந்த குணம் இருக்கும். சோ அது வந்து பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வருகிற ஒரு குணம். சோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு அவனுக்கு நற்குணம் இருந்ததா இல்லையாங்கிறத தாண்டி இந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்குள்ளேயும் இந்த ஆவியின் கனி உருவாக வேண்டும். அதிலே இந்த நற்குணம் இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆவியின் நற்குணம் வருவதற்குரிய ஊற்று, மூலம், சாஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து பரிசுத்த ஆவியானவரினால் வருகிறது. ரட்சிக்கப்படாத ஒருவனுக்குள்ளே இருக்கும் நற்குணம் இப்படிப்பட்ட பல்வேறு காரணிகளால் வருகிறது. அதே போல தூண்டப்படுகிறது. இதெல்லாம் செய்வதற்கு ஒரு மனிதன் எதனால் தூண்டப்படுகிறான்? அவனுக்கு புகழ் கிடைக்கும் நினைச்சு அவன் அதை செய்யறவனா இருக்கலாம், இல்லையா? இல்லாட்டி ஒருத்தர் செய்த காரியத்துக்கு அவன் நன்றி உணர்வு காண்பிக்கணும், இல்லாட்டி அவன் வளர்க்கப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு நன்றி உணர்வு காட்டணும். அப்படி இல்லாட்டி ஒரு சமூக பொறுப்பு காரணமாக, இல்லை என்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு, இதற்கு முன்பதாக அவன் செய்த ஒரு தவறு, அவனை அதை சரி செய்யணும் என்ற நோக்கத்தில். அப்படி இல்லைன்னு சொன்னா தன்னிறைவு, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு சுயநிறைவு, தன்னிறைவு, ஒரு திருப்தி தனக்குள்ள வருது அதெல்லாம் செய்யக்குள்ள. அப்படிங்கிறதுனால அவன் செய்கிறவனா இருக்கலாம், அவற்றால் தூண்டப்பட்டு செய்கிறவனா இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு காரியத்தை, விசுவாசி ஒரு நற்குணத்தை செய்வதற்கு காரணம் என்ன? அவன் தேவன் மீது அன்புள்ளவனா இருக்கான். அப்ப தேவன் மீது அன்புள்ளவனா இருக்கிறதுனால அந்த குணம் தானா வருது. தேவன் மீது அன்புள்ளவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பாக இருக்கிறான், அப்படித்தான் வேதம் சொல்லுது, இல்லையா? தான் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சோ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. சோ தேவன் மீது உள்ள அன்பினாலே அவன் செய்கிறவனா இருக்கிறான். அதனால் அது அவனை தூண்டுகிறது. தேவன் மீது உள்ள அன்பு அவனுக்கு நற்குணத்தை, நற்செயலை செய்ய தூண்டுகிறது. அதே போல தேவனுக்கு கீழ்ப்படியும் நோக்கத்தினாலே அவன் செய்ய தூண்டப்படுகிறான். நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கத்திலே, அதே போல தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே. தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் மனதுக்கு ஏற்றவனாக காண்கிறேன். தேவன் தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக, தேவனுக்கு பிரியமான ஒருவனாக கண்டார். புதிய ஏற்பாடு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டாஸ்க் அதுதான், தேவனுக்கு சித்தம் இன்னது என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அது தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவனை எப்படி நாம பிரியப்படுத்தலாம், அது தேவனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால எப்படி என்ன செஞ்சா தேவன் சந்தோஷப்படுவார் அப்படின்னு யோசிச்சு வச்சு செய்யறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட காரியங்கள் தான், அப்படிப்பட்ட விருப்பம் தான், அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் எங்களை தூண்டுது நற்செயல் செய்யறதுக்கு. மற்றபடி எங்களுடைய புகழுக்காக, எங்களுடைய இருதயத்தின் மனசாட்சிக்காக, எங்களுடைய உணர்வுக்காக நாங்கள் செய்வது அல்ல. இன்னும் ஒரு வித்தியாசம், இயல்பான நற்குணத்துக்கும் ஆவியின் நற்குணத்துக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு உதவியா இருக்கிற இன்னும் ஒரு விடயம் தான், நான் நற்குணம், ஒரு இயல்பாக ஒரு மனித நற்குணம், ஒரு நற்செயல் செய்யும் பொழுது, நற்குணத்தை காண்பிக்கும் பொழுது அவனுக்கு எது சரின்னு தோணுதோ, இல்லையா, எனக்கு எது சரின்னு தோணுது அதன்படி நான் செய்கிறேன். இது செய்தால் இதுதான் சரின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் அதை செய்கிறான். ஆனா ஆவியின் நற்குணம் அப்படி அல்ல. தேவனுக்கு ஏற்றபடி எது சரியானது என்று யோசிக்கணும். தேவனுடைய பார்வையில், தேவனுடைய கண்ணோட்டத்தில், தேவனுடைய சித்தத்திற்கு படி, தேவனுடைய சத்தியத்தின்படி எது சரியானது அப்படிங்கறது யோசிச்சு செய்யறது தான் ஆவியின் நற்குணம். சோ இது பெரிய ஒரு வித்தியாசம். எனக்கு எது சரின்னு தோணுதோ அதன்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறது இயல்பான நற்குணம். தேவனுக்கு ஏற்றபடி எது சரியானதோ அதை நான் யோசிச்சு அதை செய்வது ஆவியின் நற்குணம். அதே போல இயல்பான நற்குணம் இதெல்லாம் தேடுது. என்னத்தை தேடுது? மனித அங்கீகாரம். நான் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை தேவன் ஆஹ் அது மனிதர்கள் அங்கீகரிக்க வேணும், மனிதர்களுடைய அங்கீகாரத்தை தேடுது. அதே போல சமூகத்துல பயன்பாடு, சமூகத்துக்கு ஒரு பிரயோசனமா இருக்கணும், சொசைட்டிக்கு ஏதாவது பிரயோசனமா இருக்கணும்.
அதே போல தனிப்பட்ட மன நிறைவு, ஏற்கனவே நான் சொன்ன போல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு திருப்தி தருது. இதெல்லாம் இந்த தேடுகிற நோக்கத்துல தான் இயல்பான நற்குணங்கள் செயற்படுது, இயல்பான நற்குணம் காணப்படுது. ஆனா ஆவியின் நற்குணம் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆவியின் நற்குணம் தேவனுடைய மகிமையை தான் தேடும், சுய மகிமையை தேடாது, மனிதனுடைய அங்கீகாரத்தை தேடாது, தற்பொழிவு புகழ்ச்சியை தேடாது. ஆவியின் நற்குணம் எப்பொழுதுமே தேவனுடைய மகிமையை தான் தேடும். இதை நான் செய்யறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா அப்படிங்கிறது தான் ஆவியின் நற்குணம் தேடும். இப்ப இதுக்கு ஒரு வசனம் போட்டிருக்கேன், மத்தேயு 5:16. அந்த வசனத்தை நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. நீங்களும் உங்களுடைய வேதத்துல திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப நாங்க நல்லவர்களா இருக்கிறதோ நன்மை செய்வதோ எதனால? இந்த ஒரு நோக்கத்துக்காக. நாம் நல்லவர்களா இருப்பதோ அல்லது நன்மை செய்வதோ இந்த நோக்கத்துக்காக. மற்றவர்கள் எங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும், மற்றவர்கள் எங்களை அங்கீகரிக்க வேண்டும், எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. சரி. இயல்பான நற்குணத்துக்கும் ஆவியின் நற்குணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மிக முக்கியமானது தான் எனக்கு எது சரின்னு தோன்றது அல்ல, தேவனுக்கு எது சரின்னு தோணுது. நான் இது செய்வது தேவன் மீதுள்ள அன்பின் காரணமா, தேவனுக்கு கீழ்ப்படியும் நோக்கத்தோடு, தேவனை பிரியப்படுத்தும் நோக்கம், தேவனுடைய மகிமையைத்தான் அது தேடும். சோ இப்படியாக ஆவியின் நற்குணம் என்றது இயல்பான நற்குணத்தை விட மேன்மை வாய்ந்தது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்க சங்கீதம் 119 68 நாங்க என்ன பார்த்தோம், தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். அப்ப அவருடைய குணத்தையும் அது காட்டுது, அவருடைய செயலையும் அது காட்டுது இல்லையா? அவருடைய தன்மையும் காட்டுது, அவருடைய செயலையும் காட்டுது. சோ இந்த நற்குணத்துல இது ரெண்டுமே அடங்கி இருக்கு. நற்குணம் என்று நாம் சொல்லுவதிலே இது ரெண்டுமே அடங்கி இருக்கு. குணமும் அடங்கி இருக்கு, செயலும் அடங்கி இருக்கு. அது நாம் குணம், அது நாம் செயல். நற்குணம் அப்படிங்கிறது எங்களுடைய குணமா இருக்கணும், அது எங்களுடைய ஹேபிட், எங்களுடைய குணம், எங்களுடைய கேரக்டரா இருக்கணும். அதே போல அது நாம் செய்கிற செயலாகவும் இருக்க வேணும். சரி. இப்ப ரோமர் 15:14 என்ன சொல்லுது? ரோமர் 15:14 என்ன சொல்லுது? என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள், நற்குணத்தினால் நிறைந்தவர்கள், நற்குணத்தினால் நிறைந்தவர்கள். இது எங்களுடைய குணத்தை எடுத்து காட்டுது. எப்படி? அடுத்த லைன் பாருங்க, சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள். சோ அறிவு எங்களில் எப்படி நிரப்பப்பட்டிருக்குமோ அதே போல இந்த நற்குணமும் எங்களில் ஃபுல்லா நிரம்பி இருக்கணும், நிறைந்து இருக்கணும். பரிசுத்த வேதம் எங்களுக்கு அர்த்தம் சொல்லுது, நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் ரோமருக்கு எழுதுறார். சோ அது எங்களுடைய ஒரு குணம். நற்குணம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கேரக்டர், எங்களுக்கு அனாயாசமா வரக்கூடிய ஒரு குணமா இருக்கணும். அதே போல அது ஒரு செயல். எபேசியர் 5:9 சொல்லுது, எபேசியர் 5:9 என்ன சொல்லுது? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இப்ப பாருங்க, நற்குணம் அப்படிங்கிறது இந்த வசனத்துல இன்னும் மேலும் 2 விஷயங்களோட சேர்த்து சொல்லப்படுது. அது ரெண்டும் என்னது? ஒன்று நீதி, இன்னொன்று உண்மை, சத்தியம். எப்படி இந்த நற்குணம் இது நம்முடைய செயலை எடுத்துக்க. இந்த எபேசியர் 5:9 சொல்லப்படும் இந்த நற்குணம் செயலை குறிக்குது, நம்முடைய செயலை குறிக்குது. ரோமர் 15:14 நம்முடைய குணத்தை குறிக்குது. சோ அது நற்குணம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே பூரணமாய் நிறைந்திருக்க வேண்டும். அதே போல நம்முடைய செய்கையும் நீதியிலும் சத்தியத்திலும்
சத்தியத்துக்கு ஏற்றபடியாகவும் நீதிக்கு ஏற்றபடியாகவும் நம்முடைய செயல் இருக்க வேண்டும். சோ அதுதான் அந்த நற்குணம். நற்குணத்தினுடைய இன்னும் ஒரு பண்பு தான் அது பிறர் நலனை நாடும். இப்ப எங்களுக்கு இந்த இந்த தலைப்பை சொன்ன உடனே பிறர் நலனை நாடும் அப்படின்னு சொன்ன உடனேயே உடனே ஞாபகம் வரணும் இந்த வசனம். பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. சோ இதுதான் நற்குணம். நற்குணம் எப்பயுமே எனக்குள்ள நற்குணம் இருக்கும் பொழுது அது எப்பயுமே என்னுடைய நோக்கங்களை தாண்டி, என்னுடைய விருப்பங்களை தாண்டி, என்னுடைய சௌகரியங்களை தாண்டி பிறருடைய நன்மையை, பிறருடைய நலனை, பிறருடைய தேவைகளை, பிறருடைய சௌகரியங்களை தான் நாடும். சோ அதுதான் நற்குணம். அதே போலத்தான் இந்த நற்குணம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியின் ஆவியின் கனியில் வரக்கூட நற்குணம். இயல்பான நற்குணத்துல இந்த பண்பு இருக்காது அநேகமா. ஆனா ஆவியின் கனியில் வரக்கூடிய இந்த நற்குணத்துல அது தேவைக்கு அதிகமாகவே செய்யும். தேவைக்கு அதிகமாகவே செய்யும். இப்ப மத்தேயு 5லிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலை பிரசங்கம்னு இருக்கு. அதை நாங்க அடிக்கடி வாசிச்சா நல்லது. பொதுவா சொல்லுவாங்க நீதிமொழிகள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிங்கன்னு. அந்த மாதிரி இந்த மலை பிரசங்கத்தையும் எங்களுக்கு அடிக்கடி வாசிக்க முடியும்னா பிராக்டிக்கல் கிறிஸ்தவ வாழ்க்கை, நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறது அந்த மலை பிரசங்கத்துல இருக்கு. அதை நாங்க அடிக்கடி மறந்து போறோம். பாருங்க அதுல ஆண்டவர் 3 விஷயம் சொல்றாரு. மத்தேயு 5வது அதிகாரத்துல 39லிருந்து 41 வரை, 39லிருந்து 41 வரை ஒரு 3 முக்கியமான விஷயம் சொல்றாரு. வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இது சாதாரண மனுஷங்க செய்ய மாட்டாங்க. ஆனா ஆவியின் நற்குணம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் நீங்க தீமைக்கு தீமை செய்ய முற்பட மாட்டீங்க. இப்ப இதுக்கு முதல் 38வது வசனத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி இருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தான் 39வது வசனத்துல அவர் இத சொல்லுகிறார். அப்ப பொதுவா என்ன எப்படி மனிதர்கள் பழகி இருக்கிறாங்க? தனக்கு ஒரு தீது செய்தால் தீது செய்வதற்கு தான் பழகி இருக்கிறாங்க. ஆனால் ஆவியின் கனியில் வரக்கூடிய இந்த நற்குணம் தீமைக்கு தீமை செய்யாது. வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இதை நாங்க யாருமே செய்யறது இல்லை. இது யாருமே இத செய்யறது இல்லை. நாங்க இத கேலியா சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? அடிச்சா திருப்பி அடிச்சே ஆகணும். ஒரு வார்த்தை சொன்னா திரும்ப ஏதாவது ஒரு வார்த்தை உறுத்துற மாதிரி சொல்லாட்டி எங்களுக்கு தூக்கம் வரும். எங்களால நாங்க விளையாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் சில நேரத்துக்கு. விளையாட்டுக்கு தான் அப்படின்னு கூட நாங்க சொல்றது உண்டு. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொன்னாரு? இதுதான் சொன்னார். இதுதான் நற்குணம். தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பதுதான் நற்குணம். அதே போல இன்னும் அதே வசனங்கள் 40வது வசனத்துல அவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ம்? உன்கிட்ட இருந்து கட்டாயமா ஒரு உடுப்பு எடுக்கணும்னு இருக்கிறவனுக்கு மேல கோட்டையும் கழட்டி கொடுத்துரு. சோ அங்கேயும் விட்டுவிடு. சோ தேவைக்கு அதிகமாகவே இந்த ஆவியின் நற்குணம் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்ககிட்ட எதிர்பார்க்கிற நற்குணம் இப்படிப்பட்ட ஒன்று. அடுத்தது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. The second mile. டிவினி அட்டம். 2வது மைல். 2வது மைல். நாங்க ஒரு நேரம் சரி 1 மைல் தூரம் போவோம். அவன் கஷ்டப்படுத்துறான், செய்ய முடியாது. சரி உனக்கு குறைஞ்சது 1 மைல் தூரம் தான் போகணும். ஓகே, அது வரைக்கும் நான் வாடுறேன் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். சரி அவ்வளவுதானே, ஓகே. அதை தாண்டி அடுத்தது நாங்க யோசிக்க மாட்டோம். அதுக்கு பிறகு அவன் எப்படி போவான், அதுக்கு பிறகு அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு அவனுக்கு யார் உதவி செய்வா,
அதை யோசிக்கிறது இல்ல இல்லையா? ஆண்டவர் அதான் சொல்றாரு. உன்கிட்ட 1 மைல் தூரம் வர சொல்லி ஒருத்தன் பலவந்தம் பண்றான். அப்ப சரி, அவனோட கஷ்டம் தாங்க, அவனுக்கு அரைச்சல் தாங்காம சரி 1 மைல் தூரமாவது போயிட்டு வரலாங்கிறது சாதாரண மனப்பான்மை. ஆனா ஆண்டவர் எங்ககிட்ட எதிர்பார்க்கிறது அதையும் தாண்டி அதுக்கும் அதிகமா அவனுக்காக என்ன செய்ய முடியும். இது சொன்ன உடனே ஒரு நல்ல வேதாகம கதை ஒண்ணு யாருக்காவது ஞாபகம் வரும். தேவைக்கு அதிகமாக செய்தல் அப்படிங்கிறது வரும் பொழுது விசேஷமா அந்த 2வது மைல் இந்த நல்ல போறது. சமாரித்தன். வெரி குட், எஸ். அந்த கதை தான் நல்ல சமாரியனுடைய கதை. அவன் செய்த விஷயங்கள் நான் இப்ப இப்ப சொல்ல போறது இல்லை, ஏன்னா இந்த முறை செயற்பாடு அதுதான். சோ நான் சொல்ல போறது இல்ல. சோ அவன் செய்த விஷயங்கள் நீங்க நோட் பண்ணி பாருங்க. அவன் இப்படிப்பட்ட ஒருவனா தான் இருந்தான். ம். அடுத்த இது என்ன, இதுக்கு பிறகு அவன் எப்படி இருக்க போறான் அப்படிங்கறதையும் யோசிச்சு அவன் செயல்பட்டான். இதுக்கு பிறகு அவன் எப்படி இருக்க போறான், அவனோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் அவன் யோசிச்சு அவன் செயல்பட்டான். சோ இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் ஆண்டவர் ஆஹ், எங்ககிட்ட எதிர்பார்க்குது. ஆண்டவர் எங்ககிட்ட எதிர்பார்க்கிற நற்குணம் இப்படிப்பட்ட ஒரு நற்குணம். சோ தீமைக்கு நன்மை, தீமைக்கு நன்மை, அதுதான் நற்குணத்தின் சாராம்சம். இப்ப நாங்க வாசிச்ச அந்த அஹ், நாங்க வாசிச்ச இந்த மத்தேயு 5:39 அது ஆரம்பிக்கும் பொழுது இப்படித்தான் ஆரம்பிக்குது. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்படித்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உன்னை வலது கன்னத்தில் ஒரு நடந்தால் இடது கன்னத்தில் இருந்தால் வலது கன்னத்தையும் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. வலது கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. சோ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சோ தீமை, ஒருத்தர் தீமை செய்தால் அதுக்கு ஏற்ற தீமையை நாங்கள் திரும்ப செய்யாமல் அதை விட மேலதிகமான ஒரு நன்மையை செய்ய வேணும். ரோமர் 12வது அதிகாரத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க பார்ப்போம். நான் இப்ப போட போறது இல்ல ஸ்கிரீன்ல, ஆனா எல்லாரும் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க. 20வது வசனம், அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனாலே அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன கேள்வி, ஒரு இப்ப உன் சத்துரு பசியா இருக்கிறான், இந்த எதிரி ஒருத்தன் பசியா இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுத்தால் அவன் தலையில அக்கினி குவிப்பாய் அப்படிங்கிறது வசனம் சொல்லி இருக்கு. இப்ப ஆண்டவர் எங்க கிட்ட எதிர்பார்க்கிறது, ஒரு பசியோடு இருக்கிற உங்களுடைய சத்துரு, உங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க, அவருக்கு போஜனம் கொடுக்கும் பொழுது இரு இரு நான் உனக்கு இந்த சாப்பாடு கொண்டு வந்து தாரேன், அப்ப உண்ட தலையில நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்கும் பாரு என்று நினைச்சு கொண்டு சாப்பாடை கொடுக்கறதையா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? அப்படிப்பட்ட நற்குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இல்லாட்டி அந்த நெருப்பு கொட்டுறதை மறந்துட்டு, ஐயோ இவன் பசியா இருக்கிறானே, அவன் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு, ஐயோ இவன் பசியா இருக்கிறானே, என்கிட்ட இந்த சாப்பாடை கொஞ்சம் கொடுப்போம் அவனுக்கு, அவனுக்கு பசி ஆறட்டும் அப்படின்னு யோசிக்கிறது யார்? சோ இந்த ஆவியின் கனியில நாங்க யோசிக்க வேண்டியது அதுதான். எங்களுடைய நற்குணம்ங்கிறது அந்த ஆண்டவருடைய குணத்தை காண்பிக்கிற ஒன்றா இருக்கணும். வெறுமனே ஆஹ் எங்களுடைய, இல்லாட்டி நாங்க ஒரு இயந்திரம் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்க கூடாது. இது ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக, அதுக்குள்ளேயே ஒரு உணர்வோடு நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். இதை நான் சொல்ல வந்த வசனம் இதுதான். ரோமர் 12:21 21 முதல் வாசிச்சது 20, இப்ப வாசிக்கிறது 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இப்ப தமிழ் மொழியில படிச்ச மாணவர்களுக்கு ஒரு என்னது திருக்குறள்
தெரியும் இல்லையா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, நன்னயம் செய்து விடல். 314வது திருக்குறள். ஆஹ் அதுக்கெல்லாம் முன்னுக்கு திருக்குறள் எழுதுறதுக்கு முன்னுக்கு இது வசனம் இருந்துச்சா? வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோ வேதத்துல இது இருக்கு இல்லையா? வேதத்துல இது இருக்கு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சோ இதுதான் நற்குணம். ஆண்டவர் எங்ககிட்ட எதிர்பார்க்கிற நற்குணம் இப்படிப்பட்டது. சோ இந்த நற்குணத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்றவருக்கு கேடு வரணும் என்ற எண்ணத்தில் இல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் செய்யும் நற்குணம். சோ இது எல்லாவற்றையும் சுருக்கி சாராம்சமா எல்லாவற்றையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு வசனத்துல சொல்ல சொன்னார். எனக்கு ஞாபகம் வந்த வசனம் இந்த வசனம். மத்தேயு 5:48. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது. இப்ப இதுல சற்குணத்துக்கும் நற்குணத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருந்தாலும் அது தேவனுடைய குணத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுறதுனால இந்த வசனத்தில் எடுத்திருக்க. சோ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல. ஆரம்பத்துல சங்கீதம் 119:68 என்னவாச்சம்? அ, தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவரும், அவருடைய குணமும் அவருடைய செயலும் அதே போலத்தான் எங்களுடைய குணமும் எங்களுடைய செயலும் இருக்க வேணும். சோ ஆண்டவர் எங்க கிட்ட எதிர்பார்க்கிறது இப்படித்தான். இப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தை தான் ஆண்டவர் எங்க கிட்ட எதிர்பார்க்கிறார். எப்படி? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. நாங்க என்ன சொல்லுவோம்? நான் மனுஷன் தானே, நான் என்ன தேவதூதனா? தேவதூதனோட ஒப்பிட வேணாம் உங்களை. ஆண்டவர் உங்களை தேவதூதன மாதிரி இருக்க சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவை போல இருக்கட்டாம், தேவனை போலவே இருக்கட்டாம், தேவதூதனை போல இல்ல, தேவனை போலவே இருக்கட்டாம். நாம் அதுக்காக தான் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம் இல்லையா? நாம் நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8:29. நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:29. சோ நாங்க எங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது தேவதூதர்களோடு அல்ல, மற்ற மனிதர்களோடு அல்ல, மற்ற விசுவாசியோடு அல்ல, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரோட அல்ல. நாங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது பிதாவோடு. என்னுடைய நற்குணம், என்னுடைய குணம், நான் செய்யும் செயல் அது பிதா செய்கிற மாதிரி இருக்குதா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இந்த வசனம் சொல்லல இப்படி, உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார், நீங்கள் சற்குணராய் இருங்கள் அப்படின்னு சொல்லல இந்த வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறார், நீங்கள் சற்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படி சொல்லல. இந்த வசனம் இன்னும் தெளிவா சொல்லுது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அதுதான் டாஸ்க், அதுதான் ஆவி, அதுதான் ஆவிக்குரிய கனி. அப்படிப்பட்டவன் தான் ஆவிக்குரியவன். சோ நான் என்ன ஆவிக்குரியவன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த ஆவியின் நற்குணம் எனக்குள்ள இருக்க வேணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். சும்மா உருண்டு பிறண்டு சத்தி எடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள்னு சொல்ல முடியாது. சோ ஆவியின் இந்த அன்பு, ஆவியின் சந்தோஷம், ஆவியின் சமாதானம், ஆவியின் தயவு, ஆவியின் நீடிய பொறுமை, ஆவியின் நற்குணம் இது எங்களுக்குள்ள வரணும், எங்களுக்குள்ள காண்பிக்கப்படணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். சோ எங்களுக்குள்ள ஆவியின் கனி வந்தாத்தான் நாங்கள் ஆவிக்குரியவர்கள். எங்களுக்குள்ள ஏன்னா ஒரு மரம் மாங்கனி கொடுத்தாதான் அது மாமரம். சோ அந்த மாதிரி எங்களுக்கு ஆவியின் கனி வந்தால்தான் நாம் ஆவிக்குரியவர்கள். ஸோ எங்களுடைய அறிவு எப்படிப்பட்டதா இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் வேலையில ஆவியானவர் எங்களுக்குள்ள செயல்படுறதுக்கு நாம் இடம் கொடுவா விட்டால். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்விகள் இல்லைன்னு சொன்னால் நான் அடுத்த
வாரத்துக்கான செயல்பாடு கொடுக்குறேன். போன வாரம் நிறைய பேர் நல்லபடியா எழுதியிருந்தீங்க. வர வர உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்குது. நிறைய பேர் எழுதி அனுப்புறீங்க. நல்லதா இருக்கு. ஸோ தொடர்ந்து எழுதுங்க. சில பேர் நான் பார்த்தேன், சில பேருடைய எழுத்தாற்றல், சில பேருடைய எழுத்தாற்றல், சில பேருடைய கருத்து வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவர்களுக்கு நான் சொன்ன ஒரு அறிவுரையா, நீங்க வேதத்தில் இருக்கிற ஒரு வசனங்கள் அடிப்படையில் மேலும் சிறு சிறு கட்டுரைகள் எழுதி, சிறு சிறு கருத்துக்கள் எழுதி நீங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது பிரயோசனமா இருக்கும்னு நான் சில பேருக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறேன். ஸோ உங்களுடைய எழுத்து திறன் நல்லா இருக்கு, கருத்து வெளிப்பாடு இருக்கு. இன்னும் சிலர் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேணும். இருக்கிறது அப்படியே எழுதாம, கதையா கதையா எழுதாம அதிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்ள வேணும். இருந்தாலும் நிறைய பேர் எழுதுறீங்க. இப்ப போன வாரங்கள்ல யோனா புத்தகத்திலிருந்து தேவனுடைய நீடிய பொறுமையை பத்தி எழுதியிருந்தீங்க. பிறகு அந்த சகையுனுடைய அந்த பற்றி ஒரு பட்டியல் கொடுத்திருந்தேன். விவசாயத்தில் பிடிப்பட்ட பெண், பிடிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தயவு அப்படிங்கிறத நீங்க எழுதியிருந்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பித்த தயவு, உங்களுக்கு கிடைத்த தயவு, இதெல்லாம் எழுதியிருந்தீங்க. ஆஹ் அதையெல்லாம் வாசிக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருந்தது. தேவன் எப்படி அற்புதமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது புரியுது. சோ இந்த வாரம் நற்குணம், அது தொடர்பான செயல்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டா ரெண்டு செயல்பாடு இருக்கு. ரெண்டுமே ஒரே விதமான செயல்பாடு தான். ஒரே விதமான செயல்பாடு தான். இப்ப கொழும்பு சபையை சார்ந்த சகோதரிகள் சிரிக்கிறதாம் சில நேரம் ஏன்னா இதை பார்த்துட்டு. ஏன்னா இப்ப நான் போட போற பெயர் பட்டியல் போவாஸ், போவாஸ், அப்புறம் ரூத், இவர்கள் ரெண்டு பேருமே ஒரே புத்தகத்தில் தான் இருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்துல ஒரே புத்தகத்தில் தான் இவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. போவாஸ், ரூத். ரூத் புத்தகத்துல இருக்கிறாங்க. ரூத் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, 4 அதிகாரம் தான். அந்த புத்தகத்தை இப்ப கிட்டத்தட்ட கொழும்பு சபையில் இருக்கிற சகோதரிகள் ரொம்ப ஆர்வமா படிச்சிட்டு இருந்தாங்க. குயிஸ் எல்லாம் நடந்தது. சோ இந்த புத்தகத்துல இந்த போவாஸ், ரூத் ஆகிய இவர்களுக்குள்ளே காணப்பட்ட நற்குணங்கள் எவை? அவர்களுக்குள்ளே காணப்பட்ட நற்குணங்கள் எவை? பட்டியல் எழுதுங்க. போவாஸ் என்னென்ன மாதிரி நற்குணத்தை காண்பிச்சான், அவனுடைய நற்குணத்தை எப்படி காண்பிச்சான், அதே போல ரூத் தன்னுடைய நற்குணத்தை எப்படி காண்பித்தாள் அப்படிங்கிறத நீங்க எழுதுங்க. அதே போல இன்னும் ஒரு கேரக்டர், அதுதான் நான் முதல்ல சொன்னது, நல்ல சமாரியன். அந்த நல்ல சமாரியன் கதையை வாசிச்சு லூக்கா 10 அதிகாரம் 25 இருந்து 37 வரை அதை வாசிச்சு அந்த நல்ல சமாரியன் எப்படியாக அந்த நற்குணத்தை காண்பிச்சான் அப்படிங்கறத எழுதுங்க. சோ இந்த மூன்று கதாபாத்திரங்களையும் நல்லா ஸ்டடி பண்ணி பைபிள்ல இருக்கிறத அப்படியே எழுதாம நீங்க நல்லா யோசிச்சு அதை விளக்கப்படுத்தி என்னென்ன நற்குணங்கள் அவர்களில் காணப்பட்டது, ஏன் அதை நீங்க ஒரு நற்குணமா கருதுறீங்க அப்படின்னு ஒரு பட்டியல், ஒரு பட்டியல், ஒரு சிறு விளக்கம், ஏன் நீங்க அதை ஒரு நற்குணமா கருதுறீங்கன்னு ஒரு சிறு விளக்கத்தோட ஒரு ஒரு லைன் 2 லைன் அவ்வளவுதான். ஸோ என்னென்ன நற்குணம், ஏன் நீங்க அதை ஒரு நற்குணமா கருதுறீங்கன்ட்டு ஒரு லைன் 2 லைன்ல எழுதுறேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செயல்பாடுகள். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இன்றைய நாள் பாடத்தை நாங்கள் முடிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் ஆவியின் கனியில நாங்க அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் பார்த்திருக்கிறோம். அடுத்த முறை விசுவாசம் அப்படிங்கறது பார்க்க போறோம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான விசுவாசம் தான் நாங்க பார்ப்போம். இல்ல, மன்னிக்கணும் மன்னிக்கணும், அடுத்த வாரம் ஸ்டடி நடக்காது. அடுத்த வாரம் ஸ்டடி நடக்காது. அடுத்த வாரம் நான் பல்ல கெட்டு வைக்க போறேன் ஊழிய காரணங்களுக்காக. ஸோ அதனால அடுத்த வாரம் ஸ்டடி நடக்காது. அதுக்கு அடுத்த வாரம், அதாவது அடுத்த வாரம் 26ஆம் தேதி நடக்காது. அது தொடர்ந்து ஜூலை மாதம் 3ஆம் தேதி தான் திரும்ப ஸ்டடி இருக்கு. ஸோ இதுவரைக்கும் இந்த கொடுத்த செயற்பாடுகள் யாராவது செய்யாட்டி அதுகளை செய்து முடியுங்க. இந்த 2 வாரத்துல செய்யாதவர்கள் தான் செய்து முடியுங்க. முடிஞ்ச அளவு கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய இதுகளை செயற்பாடு விடைகளை போடுறத குறைச்சிங்கன்னா எனக்கு இலகுவா இருக்கும். என்ன சொன்னா நான் வாசிக்கணும் இல்லையா எல்லாருடையும். ஸோ எல்லாருடையும் வாசிக்கிறதுக்கு கடைசி நாள்ல ஒரே நாள்ல வாசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் போதாம போகுது. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு எவ்வளவு இடையிடையில வார நாட்கள்ல திங்கள்ல இருந்து வியாழனுக்குள்ளையில கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புனீங்கன்னு சொன்னா நான் வாசிக்க எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்.
ஆறுதலா வாசிக்க. இல்லாட்டி வெள்ளிக்கிழமை கிடைக்கக்குள்ள கொஞ்சம் அவசர அவசரமா வாசிக்க வேண்டி வருது. நிதானிச்சு வாசிக்க இல்லாம இருக்கு. ஓகே, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் இந்த செயற்பாடுகள் செய்யாத யாராவது இருந்தீங்கன்னா அதுகளையும் செய்து அனுப்புங்க. மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க எழுதினதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சரி. ஸோ யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த வாரம் வகுப்பு நடக்காது. அதுக்கு அடுத்த வாரம் விசுவாசத்தை பத்தி நாங்க படிக்க வேணும். சர்வவல்லமை தேவனே, உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேனப்பா. இன்றைய நாளிலும் தேவனே, எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த மாபெரும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. தேவனே, நீர் இந்த இடத்திலே ஆவியின் கனிகளில் தேவனே நற்குணமானதை எங்களுக்கு இன்றைய நாளிலே கற்றுத் தந்திருக்கிறீர். தேவனே, நாங்கள் எங்களுடைய இயல்பான நற்குணமும் ஆவிக்குரிய நற்குணத்தையும் குறித்து நீர் தெளிவாக விரிவுபடுத்தி காட்டினீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நற்குணங்களை பிரதிபலிக்கத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேனப்பா. கனிகளை தருகிறவர் தேவனாக இருக்கிறீர். உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய தேவன் தாமே உம்முடைய அந்த வசனத்தை கொடுத்த உம்முடைய தாசனையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேனப்பா. பொறுப்படுங்க. அவர் இன்னும் இன்னும் கற்று எங்களுக்கு கற்றுத்தரத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இதிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேனப்பா. பொறுப்படுங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. அவர்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொண்ட இந்த நற்குணம் என்னும் இந்த பாடத்தை தேவன் தாமே அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.